எல்லோருக்கும் வணக்கம். 2024 பங்குச்சந்தையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, 2025 பங்குச்சந்தை எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 2025 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி 2024 மார்க்கெட் கடந்து வந்த பாதைகள் என்னென்ன. 2024 ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 21,300 இருந்துச்சு. 2024 மார்க்கெட்டினுடைய ஹை பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை 26,277. ஒரு 5,000 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அப்சைடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25% மேலே வந்திருக்கு. 2024 இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மார்க்கெட் இந்த அளவு மேலே வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2024 இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலெக்ஷனும் நடந்த ஒரு வருடமும் 2024 தான். இதில் திரும்பவும் மோடி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு கருத்து கணிப்புக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு அது ஒரு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா திரும்பவும் மோடி தலைமையிலான கவர்மெண்ட் அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்லா புல்லிஷ் ஆகும், நல்லா மேலெல்லாம் போகும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு கணிப்புலாம் வரவும் மார்க்கெட்டு அது ஒரு பாசிட்டிவாக பூஸ்டப் மாதிரி மேலே வந்துச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 5 months மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு தான். பெருசாக மேலே போகும், அப்புறம் கீழே வரும். ஆனால் ஒவ்வொரு டைம் ஆல் டைம் ஹிட் அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எலெக்ஷன் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரிசல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி எலெக்ஷன் டேட்லாம் முடிஞ்சு எக்ஸிட் போலும் வர ஆரம்பிச்சிது. எக்ஸிட் போலில் பிஜேபி தான் ஜெயிக்கும், மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல மேலே போச்சு. ஆனால் எக்ஸிட் போல் வந்ததுக்கும் அதான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கும் அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. எக்ஸிட் போல் வந்த அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரல. ஏன்னா எக்ஸிட் போலில் மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் எலெக்ஷன் ரிசல்ட் அந்த அளவுக்கு பெரும்பான்மை கிடையாது பிஜேபிக்கு. கூட்டணி மூலமாக தான் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஃபால் ஆன மார்க்கெட்டு திரும்ப அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மோடி ஆட்சி தான் திரும்ப அமைஞ்சிருச்சு. இருந்தால் என்ன, மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி மூலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் மார்க்கெட் ஒரு திரும்ப ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அண்ட் செப்டம்பர் இந்த 4 months மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் ரேலி. அடுத்த 3 months அப்படியே ஆப்போசிட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரவும் மார்க்கெட் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் இன்னைய டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,600 க்ளோசிங் ஆகிருக்கு நிஃப்டி. இப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு திரும்ப ஏன் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 2023 அண்ட் 2024 இந்த 2 வருடமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல வருடம்னே சொல்லலாம். 23லையும் சேம் இதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே வந்துச்சு. கண்டினியூஸாக 2 வருடம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அது இல்லாமல் 2024 எலெக்ஷன்னால நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ அடுத்த மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் நம்ம இந்தியாவினுடைய ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா லோவாக கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஹையாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இது வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலை. ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலை. இந்தியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ருபியினுடைய வேல்யூ வீக் ஆகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 2025 எப்படி இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025 பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் திரும்ப கீழே வர்றது தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2025 பட்ஜெட் இப்போ நம்ம அடுத்தது எதிர்பார்க்கறது பட்ஜெட்டு அண்ட் திரும்ப மானிட்டரி பாலிசியில் ஆர்பிஐ என்ன அடுத்த முடிவு எடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா,
இதெல்லாம் வந்து நம்ம எதிர்கொண்டு தான் இப்போ 2025 அடி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு மைனர் அப்பு தான் கிடைக்குமே ஒழிய நல்ல வந்து ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஃபஸ்ட்டு 2025 பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு 6 மந்த் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான். ஒரு மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அந்த ஆல் டைம் ஹையை நம்ம எடுத்துக்கிட்டோம்ல 2024 26,277 வந்து வந்திருக்கு. அந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. பொருளாதார பிரச்சனைகள், இன்ஃப்ளேஷன் பிரச்சனைகள், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ருபி வந்து வீக் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 பேஸ் பண்ணி அவங்க இது எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் படுத்துகிறாங்க, எந்த மாதிரியான பாலிசி அண்ட் நார்ம்ஸ்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் 2025 நம்ம மார்க்கெட் லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது வரைக்கும் 2025 ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து அதனுடைய ஆல் டைம் கையை ப்ரீவியஸ் ஆல் டைம் கையை வந்து நெருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அடுத்தது பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, 2025 பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்கும், கார்பரேட் டேக்ஸ் எப்படி இருக்கும், அடுத்தது இண்டிவிஜுவல் டேக்ஸ் எப்படி இருக்கும், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலாம் எப்படி இருக்கும். இது வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டினுடைய கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஹை ஆகிட்டே இருக்க ஒழிய மற்றபடி இம்ப்ரூவ்மெண்ட் பொருளாதார ஜிடிபிங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த நிலையில தான் வந்து இது வரைக்கும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடுத்து வந்து இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கொடுப்பாரு, இல்லது அடுத்து வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் எந்த மாதிரியான ஒரு அறிக்கையெல்லாம் வந்து வெளியிடுவாங்க, இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் 2025 நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய ட்ராவலிங் இருக்கும். நம்மளுடைய கருத்து பொறுத்த வரைக்குமே 2025 ஃபஸ்ட்டு 6 மந்த்து அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் மிக மிக லெஸ் தான். அடுத்தது 2025 கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான், திரும்ப வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 year or 2 year வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஏறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட்டு வந்து திரும்ப மார்க்கெட் எப்போ புல்லிஷ் ஆகும் அப்படின்னா திரும்ப அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங்கில் தான் 2028, 27, 28 இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025க்கான ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு மார்க்கெட் நியூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you, take care.